எல்லோருக்கும் வணக்கம். ரெட்ரோ ரியல் ரீகேப்ஸ்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கோஸ்டட் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறோம். இது காதல்ல பெரிய லக் இல்லாத ஒரு நல்ல பையனோட கதையானாதான் விரும்புற பெண்ணோட உண்மையான முகம் தெரிய வரும்போது அவனோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுது. படம் வாஷிங்டன் டிசியில ஆரம்பிக்குது. அங்கு சேடி ரோட்ஸுங்கிற ஒரு பெண்ணை நாம பார்க்கறோம். அவ காரை ஓட்டிக்கிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கா. அந்த நேரத்துல கிளாடியா ஏட்ஸுங்கிற ஒரு பெண்கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. கிளாடியா அவகிட்ட கேக்குறா, அந்த பொண்ணோட மரணத்தை நினைச்சு நீ ஏன் இவ்ளோ கவலைப்படுற? சேடி அதுக்கு, அவ நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னை போலவே தான் இருந்தா, என்னோட வேலையே அவளும் செஞ்சதால தான் அவ கொல்லப்பட்டா அப்படின்னு பதில் சொல்றா. கிளாடியா அவளை தேத்திட்டு, இதையே அதிகமா யோசிச்சுட்டு இருக்காத, உன் வேலையில மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றா. எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். சேடி தனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு முதல்ல போய் சில மளிகை சாமான்கள் வாங்க போறதாவும் சொல்றா. அடுத்துகோல் டர்னர்ங்கிற ஒரு ஆளை நாம பார்க்கிறோம். அவர் ஒரு விவசாயி மற்றும் தாவரவியலாளர். அதனால தன்னோட கடையில மூலிகைகளை வித்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் மூலிகைகளை வித்த பிறகு அவரால தன்னோட பணப்பெட்டியை தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. அவரோட இந்த கண்ணியமான விதம் அவங்களுக்கு வேடிக்கையாயிருக்கு. அப்புறம் கோல் தன்னோட போன்ல ஒரு ஆப் மூலமா பணப்பெட்டியை தேடி எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு மீதி பணத்தை கொடுக்கறாரு. அவரு எல்லா விஷயத்துக்குமே இந்த ஆப்பைத்தான் பயன்படுத்துறாருன்னு தெரியுது. அவரு தன்னோட லாக் புக்கை பராமரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு பிரேக்கப் ஆனதால அவரோட கவனம் சிதறி கொஞ்சம் சோகமா இருக்காரு. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற செடிக்கடையோட உரிமையாளர் எட்னா கோல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உனக்கு ஏத்த மாதிரி ஒரு புது ஆள் கிடைப்பா, பழசையெல்லாம் மறந்துட்டு உன் வேலையில கவனத்தை வை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தன்னோட கடையை கவனிச்சிக்கச் சொல்லிட்டு கோல் கிட்ட விட்டுட்டு போறாங்க. இந்த நேரத்துல சந்தைக்கு வர்ற சேடியட்னாவோட கடையில ஒரு பெகோனியா செடியை பார்க்கிறா. அது அவளுக்கு பிடிச்சு போக அதை எடுக்கிறா. கடை உரிமையாளரை தேடி சுத்திப் பார்க்கிறதை கோல் கவனிக்கிறாரு. அவரு அங்க வந்து, நல்ல சாய்ஸ், இந்த செடி ரொம்ப அருமையானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்புறம் எச்சரிக்கிறாரு, வளர்ப்பு பிராணிகளை இதோட இலையை சாப்பிட விடாதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது. அது மட்டுமில்லாம 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊத்துங்க சேடி அதுக்கு பதில் சொல்றா. சில சமயம் நான் பல மாசங்களுக்கு வெளியூர் போயிடுவேன். இதை கேட்டு தலையை ஆட்டின கோல், மன்னிக்கணுமானா இதை உங்களுக்கு விற்க முடியாதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து தண்ணி ஊத்தலைனா இது சீக்கிரம் காஞ்சி போயிடும், அது நடக்கிறத நான் விரும்பல. சேடி ஆச்சரியப்பட்டு, ஆனா எனக்கு இந்த செடிதான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. கோல் மறுபடியும் மறுத்துட்டு, நீங்க ஒரு பிளாஸ்டிக் செடியோ இல்ல ஒரு கள்ளிச் செடியோ வாங்கிக்கலாம்னு யோசனை சொல்றாரு. அது உனக்கு நல்லா இருக்கும். சேடி கோலிடம் கேட்கிறாள், நீ என்ன மாதிரியான வியாபாரி? நீ என்ன செடிகளுக்கு பாதுகாவலனா? தமாஷாகத் தொடங்கிய விவாதம் சீரியஸாக மாறுகிறது. 2 பேருமே இறங்கி வர தயாராக இல்லை. சரியாக அந்த நேரத்தில் எட்னா அங்கே வந்து அவர்கள் சண்டையை கவனிக்கிறாள். யோசிக்காமல் $10க்கு அந்த செடியை சேடியிடம் விற்றுவிடுகிறாள். சேடி செடியுடன் போகும்போது அந்த சின்ன செடிக்கு அஞ்சலி என்று கோல் அவளை கிண்டல் செய்கிறான். எட்னா சிரித்துக்கொண்டே, நீங்கள் ஃபோன் நம்பர்களை மாற்றிப்பீர்கள் என்று நினைத்தேன் என்கிறாள். சண்டைக்கு இடையில் உங்கள் காதலை என்னால் பார்க்க முடிந்தது. இதை கேட்டதும் கோல் கடையை பார்த்துக்கொள்ளச் சொல்லிவிட்டு சேடியின் காரை நோக்கி ஓடுகிறான். அவன் வேகமாக குறுக்கே வந்ததால் சேடி சட்டென்று பிரேக் போட வேண்டியிருந்தது. பின்னால் இருந்த செடி கீழே விழுந்து தொட்டியும் உடைந்துவிட்டது. கோல் அவளிடம், நாம் காஃபி குடிக்கப் போகலாமா என கேட்கிறான். சேடி அவனை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். இப்பதான் சண்டை போட்டோம், அதுக்குள்ள காஃபிக்கு கூப்பிடுகிறாயா என்கிறாள் அவள். சண்டையிலும் உன்னுடன் ஒரு நெருக்கத்தை உணர்ந்தேன் என்று கோல் சொல்கிறான். பிறகு தன் பேச்சை உணர்ந்து சாரி என்று சொல்லிவிட்டு தயக்கத்துடன் அங்கிருந்து கிளம்புகிறான். ஆனால் சேடிக்கும் ஏதோ தோன்றியது. அவன் செல்வதற்குள் கார் ஹார்ன் அடித்து அவனை தடுத்து நிறுத்துகிறாள். திரும்பி வர சைகை செய்து வெறும் காஃபி மட்டும்தான் என்றால் சரி என்கிறாள். கோலின் முகம் பிரகாசிக்கிறது. அவன் மகிழ்வோடு அவள் காரில் ஏறுகிறான். பிறகு கோலும் சேடியும் காஃபி குடித்துக்கொண்டே பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். பல இடங்களுக்கு சென்று தங்கள் வாழ்க்கையைப் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். சேடி கோலிடம், நான் ஒரு சர்வதேச கலைப்பொருள் வியாபாரி என்கிறாள். அழைப்பு வரும்போதெல்லாம் கலைகளைத் தேடி பல நாடுகளுக்கு பயணம் செய்வேன். அதற்கு கோல், விவசாயம் என் உயிரதோடு செடிகள் வளர்ப்பு மற்றும் இயற்கையை நாம் எப்படி அழிக்கிறோம் என்பதைப் பற்றி புத்தகம் எழுதுகிறேன் என்கிறான். கோல் செடியை ஒரு படிக்கட்டுகள் உள்ள இடத்திற்கு அழைத்து சென்று, எக்ஸாசிஸ்ட் என்ற பயங்கரமான படம் இங்கேதான் எடுக்கப்பட்டது என்கிறான். உன்னுடைய மிகப்பெரிய பயம் என்ன என்று அவன் கேட்கிறான். தான் பயப்படக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பதால் தனக்கு எதுவுமே பயமில்லை எனச் சேடி சொல்கிறாள். கோல் சவால் விடுகிறான், வா நாம் அந்த படிக்கட்டுகளில் ஏறி பந்தயம் வைப்போம்.
நான் ஜெயித்தால் உன் வாழ்க்கையின் பெரிய பயம் என்னவென்று சொல்ல வேண்டும். நம்பிக்கையோடு சேடி அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறாள். கோல் தன்னோட போனையும் இன்ஹேலரையும் வெளியே எடுக்கிறான். அவனுக்கு லேசான ஆஸ்துமா இருக்குன்னு நமக்கு தெரியுது. அவன் ஒரு முறை அதை உள்ள இழுக்க சேடி எல்லாத்தையும் அவ பையிலேயே வைக்கச் சொல்றா. ரெடிஸ்டெட்டிக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க படிக்கட்டுல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கோல் முன்னாடி போனாலும் நல்லா ஃபிட்டா இருக்கிற செடி அவனை முந்திட்டு ஜெயிச்சிடுறா. மூச்சு வாங்கிக்கிட்டே கோல் ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு சொல்றான். நீ அதிகமா உடற்பயிற்சி பண்ணுவ போல இருக்கு சேடி அதுக்கு வெறும் சிரிப்பை மட்டும் பதிலா தர்றா. அப்புறமா அவங்க ஒரு கலை அருங்காட்சியகத்துக்கு போறாங்க. அங்க சேடி தன் கடந்த காலத்தை பத்தி பேசுறா. குறிப்பா அவங்க அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தப்ப அவங்க அம்மா எவ்வளவு தைரியமா இருந்தாங்கன்னு சொல்றா. ஒரு கட்டுமரத்துல வந்தத பத்தி சொல்றா. சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டதால பயத்தை என்னைக்கும் தன்னை ஆள விட மாட்டேன்னு அவ சொல்றா. அவங்க அம்மாவைப் போல உறுதியா இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. நாள் முழுக்க ஒன்னா சுத்திட்டு ராத்திரி நேரத்துல ஒரு பார்ல போய் நிக்கிறாங்க. சேடி பாட்டு பாட ஆரம்பிச்சு கோலையும் கூப்பிட அவன் வெட்கப்பட்டுக்கிட்டே வர மறுக்கிறான். இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோல், நீ எந்த மாதிரியான துணையை எதிர்பார்க்கிற அப்படின்னு கேக்குறான். சேடி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கள்ளிச்செடி மாதிரி ஒருத்தர் வேணும், ரொம்ப நாளைக்கு தண்ணி இல்லாட்டியும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உறுதியானவர் அப்படின்னு சொல்றா. நான் நிறைய பயணம் செய்வேன், அதனால நான் தூரமா இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வேணும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கிற அளவுக்கு அவங்க உறுதியாவும் நேர்மையாவும் இருக்கணும். அவங்க பேச பேச ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நெருக்கமா உணர்றாங்க. மெல்ல மெல்ல பக்கத்துல வந்து ஒரு இனிமையான காதல் தருணத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒன்னா இருக்கிற நேரத்தை ரசிச்சு அழகான நினைவுகளை உருவாக்கிக்கிறாங்க. விடிஞ்சதும் கோல் சேடியை அவ வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறான். வீட்டு வாசல்ல நின்னுது ஒரு சூப்பரான நேரம்தானா, இப்ப கிளம்பணும்னு பேசிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள யாருக்கும் பிரிய மனசே இல்லை. சேடி உள்ளே போகக்கோல் அந்த வாசல்லையே நின்னு தன்னை ஒரு கள்ளிச்செடி மாதிரி உறுதியா வச்சுக்க முயற்சி பண்றானானா அவனால முடியல. உள்ளே போன சேடியும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தயங்கி நிக்கிறா. ஒரு சில நொடிகள் கழிச்சு அவ கதவை திரும்ப திறக்கிறா. ஒருத்தரையொருத்தர் பார்த்துக்கிறவங்க இந்த முறை அந்த நொடிய முழுமையா ஏத்துக்கிறாங்க. கோல் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்புறான். வீட்டுக்குள்ள போன உடனே உற்சாகமா தன் பெத்தவங்க கிட்ட, நான் தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட அக்கா மேடி அழுத்துக்கிட்டு, இது எவ்வளோ நாள் தாங்குதுன்னு பாப்போம் அப்படின்னு நக்கலா சொல்றா. பழைய பொண்ணு மாதிரியே இவளும் உன்னை விட்டு போயிடுவா, நீ அளவுக்கு அதிகமா ஒட்டிக்கிட்டே இருப்பாதான் உன் எக்ஸ் உன்னை விட்டுட்டு போனா. ஆனா கோல் அதையெல்லாம் சட்டை செய்யல. அவன் சேடியை அவ்வளவு உயிரா காதலிக்கிறான். மேடி அவனோட போனை எடுத்து பார்க்கறா. அதுல சேடி தூங்கிட்டு இருக்கும்போது கோல் திருட்டுத்தனமா எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. இதனாலதான் பொண்ணுங்க உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்கன்னு மேடி அவனை திட்டுறா. ஆனா அது வெறும் ஒரு அழகான ஞாபகத்துக்காகத்தான் எடுத்தேன்னு கோல் விளக்கம் சொல்றான். நாட்கள் ஓடுது. பண்ணையில வேலை செஞ்சுட்டே சேடிக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான் கோல். ஆனா 3-4 நாள் ஆகியும் அவகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அவங்க அப்பா கேட்க அவளோட பதிலுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன்னு கோல் சொல்றான். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கோலுக்கு மூச்சு விட கஷ்டமாகுது. அப்போதான் அவனோட ஆஸ்துமா இன்ஹேலரை காணோம்னு அவனுக்கு புரியுது. அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த மாடிப்படி பந்தயத்துக்கு முன்னாடி அத சேடியோட பையிலேயே விட்டுட்டோம்னு. நல்ல வேளையா எப்போவாவது தொலைஞ்சா கண்டுபிடிக்க வசதியா கோல் அந்த இன்ஹேலருக்குள்ள ஒரு டிராக்கரை வச்சிருந்தான். நேரத்தை வீணாக்காம அது இப்போ எங்க இருக்குன்னு டிராக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறான். டிராக்கரை செக் பண்ண கோல் சேடி லண்டன்ல இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிடுறான். சேடி உன்னை கழட்டி விட்டுட்டான்னு மேடி சொல்லவ, கலைப்பொருள் வியாபாரி வேலை விஷயமா ஊர் ஊரா போவான்னு கோல் வாதாடுறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம், ஒருவேளை அவளை நான் திரும்ப பார்க்கவே முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றான். என்ன ஆனாலும் சரி, லண்டனுக்கே போய் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. பெத்தவங்களும் சம்மதிக்க அடுத்த நாளே கோல் லண்டன்ல வந்து இறங்குறான். டாக்ஸியில போகும்போது டிரைவர்கிட்ட தன் காதலிக்காக ஒரு சப்பாத்தி கள்ளிய சர்ப்ரைஸா கொண்டு வந்திருக்கேன்னு விளையாட்டா சொல்றான். அந்த டிரைவர் அத பெருசா கண்டுக்காம பார்க்க போனா, அவ உன்னை கழட்டி விட்ட மாதிரி தெரியுதேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த டிரைவர் ஏகப்பட்ட காசு கேட்க கோல் வேற வழியில்லாம அத குடுக்கறான். டிராக்கரை வச்சுக்கிட்டு லண்டன் பாலம் பக்கத்துல இருக்கிற சேடியோட இருப்பிடத்தை நோக்கி கோல் போறான். ஆனா அவன் ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. எங்கிருந்தோ வந்த ஒரு கும்பல் திடீர்னு அவனை சுத்தி வளைச்சு அவனை அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அவனை ஒரு கார்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க. கோல் கண் விழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு புதுமையான இடத்துல இருக்கான். போரிஸ்லோவ்னு ஒருத்தன் இவனுக்கு முன்னாடி நின்னு இவனை டாக்ஸ்மேன் அப்படின்னு கூப்பிடுறான்.
கோல் சுத்தி பார்க்கறான் ரகசியங்களை கறக்க சித்திரவதை செய்ய பயன்படுத்துற கொடிய பூச்சிகள் இருக்கிற ஒரு லேப்ல அவன் இருக்கான். பயந்து போன கோல் நீங்க யாரையோ தப்பான ஆளை பிடிச்சிட்டீங்கன்னு அலறான். நான் வெறும் விவசாயிதான்னு அவன் சொன்னாலும் போரிஸ்லோவ் அதை நம்பவே இல்லை. அவனை சோதிச்சு பார்க்க அவங்க ஒரு விஷப்பூச்சிய வெளியே எடுக்கறாங்க. ஒரே ஒரு கடைசியில நிமிஷத்துல நீ காலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஆளு கோல் பக்கத்துல வர்றான். எதற்கும் தயாரா கோல் இருக்கிற அந்த நேரத்திலடமார் ஒரு பொண்ணு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்து எல்லாரையும் குறி தப்பாம சுட ஆரம்பிக்கிறா. அவ தன்னோட கட்டை அவிழ்க்கிறதை கோல் அதிர்ச்சியோட பார்க்கிறான். நான் தான் சேடி. அவ ஒரு துப்பாக்கி அவன் கிட்ட கொடுத்து தயாராயிரு அப்படின்னு சொல்றா. இன்னும் குழப்பத்துல இருக்கிற கோல்தனோட பையை எடுத்துக்கிறான். அவங்க வெளியே வரும்போதுதான் அது ஒரு குகை மாதிரி இருக்கிறத அவன் பார்க்கறான். ஆனா அவங்க தப்பிக்கிறதுக்குள்ள இன்னும் சில எதிரிகள் வந்து அவங்கள நோக்கி சுடுறாங்க. அவங்க ஒரு மேஜைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சேடி டக்குன்னு வெளியே வந்து அவங்க எல்லாரையும் சுட்டுத்தள்ளறா. எல்லாம் முடிஞ்சதும் கோல் அவளை ஆச்சரியமா பார்க்கிறான். நீ யாரு? சேடி கடைசியா உண்மையை ஒத்துக்கிறா. நான் சிஐஏ. அவங்க அந்த லேப்ல இருந்து வேகமா வெளியே வர்றாங்க. அப்போதான் லண்டன்ல இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கிற கைபர் கணவாயில இருக்கிறத கோல் உணர்றான். இதை கோல் யோசிக்கிறதுக்குள்ளாயுதங்களோட வந்த கூலிப்படைங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓடும்போது கோலோட பை வீணாகிடுது. வேற வழி இல்லாம தோட்டாக்கள்ல இருந்து தப்பிக்க அவங்க வேகமா ஓடுறாங்க. சீக்கிரமே ஒரு கலர்ஃபுல்லான பாகிஸ்தான் பஸ் அவங்க முன்னாடி வர்றத பாக்குறாங்க. சேடி முன்னாடி ஓடிப்போய் துப்பாக்கி முனையில அந்த பஸ்ஸை நிறுத்தி அங்க இருந்தவங்களையெல்லாம் விரட்டி விடுறா. கோல் வெளியவே திகைச்சு போய் நிக்காவ டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்றா. வா ஏறு அப்படின்னு கத்தரா. கூலிப்படைங்க அவங்களை துரத்தி சுட்டுக்கிட்டே வரும்போது சேடி அந்த பஸ்ஸை ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு போறா. கோல் இன்னும் அதிர்ச்சியில அவளை பார்த்து நீ இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சேடி ஒரு மாதிரியா பண்ணிருக்கேனே நீ நினைச்சுக்கோ அப்படின்னு பதில் சொல்றா. இன்னும் நிறைய எதிரிகள் கார்லயும் பைக்லயும் வந்து அவங்கள வளைச்சு பிடிக்க பாக்கறாங்க. ஆனா டிரைவிங்ல கில்லாடியான சேடி பஸ்ஸை பின்னாடியே ஓட்டி அவங்களை முட்டி தள்ளுறா. ஒரு வண்டியை ரோட்டை விட்டு தள்ளி 2 பேரை காத்துல பறக்க விடுறத கோல் பயத்தோட பார்க்கறான். கோல் மனசு கஷ்டப்பட்டு சேடிக்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்றான். நீ ஒரு கலைப்பொருள் வியாபாரின்னு சொன்ன நானும் அதை நம்பிட்டேன். நீ எதுக்கு என்னை இங்க வரைக்கும் துரத்திட்டு வந்த அப்படின்னு சேடி பதிலுக்கு கேட்கிறா. கோல் பதில் சொல்றதுக்குள்ள வண்டியில வந்த அந்த கூலிப்படைங்க இன்னும் சுட ஆரம்பிக்கிறாங்க. கோல் ரொம்ப பயந்து போய் 2 கையாலையும் கம்பியை இருக்க பிடிச்சுக்கிறான். சேடி அவன்கிட்ட எனக்கு கள்ளிச்செடி மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் வேணும்னு நினைச்சேனா நீ எனக்காக கடலை தாண்டியே வந்துட்ட. விரக்தியடைந்த கோல் அது ரொம்ப ரொமாண்டிக்கா இருக்கும்னு நினைச்சேன் என்கிறார். அவர்கள் ஒரு சுரங்கப்பாதையை நெருங்கும் போது வண்டியை திருப்ப வேண்டுமென்று சேடி உணர்கிறாள். அவள் பிரேக் அடித்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே வாகனத்தை சுழற்றுகிறாள். அந்த வேகத்தில் சில கூலிப்படைகளை கொல்கிறாள். திடீரென்று வண்டி திரும்புவதால் ஏற்படும் வேகத்தில் கோல் முன்னால் இருக்கும் கண்ணாடி மீது மோதுகிறார். இப்போது நேராகச் செல்லும் சேடி முழு வேகத்தில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதுகிறாள். இந்த மோதலால் கோல் கண்ணாடி வழியாக வெளியே தூக்கி வீசப்படுகிறாரானாலும் எப்படியோ பஸ்ஸை பிடித்துக் கொள்கிறார். முன்னால் உள்ள கார் ரவுடி கோலைச் சுட முயல்கிறானானால் சேடி அவனை தாக்கும் அதே நேரத்தில் கோல் தப்பிக்கிறார். இப்போது கோல் ஓடிக்கொண்டிருக்கும் பஸ்ஸின் கூரை மேல் இருக்கிறார். இன்னொரு ரவுடி பஸ்ஸின் மேல் குதித்து பின்பக்க வாசல் வழியாக உள்ளே நுழைய முயல்கிறான். சேடி வேகமாக வண்டியை திருப்பும்போது கோல் ஒரு கம்பியை பிடித்து தொங்குகிறார். அவர் சேடியை பார்த்து கத்தவள் மீண்டும் வண்டியை திருப்பகோல் உள்ளே வந்து விழுகிறார். உள்ளே வந்ததும் கோல் உடனடியாக அந்த ரவுடியுடன் சண்டையிடுகிறார். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கோல் அவனை அடித்து வெளியே தள்ளுகிறாரானாலும் ஆபத்து குறையவில்லை. இன்னும் பல கூலிப்படையினர் பஸ்ஸில் ஏறி சேடியை தாக்குகிறார்கள். அவள் தைரியமாக போரிட்டு அவர்களை தூக்கி எறிவதுடன் துரத்தி வரும் பல வாகனங்களையும் அழிக்கிறாள். ஒரு பயங்கரமான துரத்தலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு வழியாக தப்பிக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் நினைக்கும் போது பஸ் பழுதாகி நின்றுவிடுகிறது. அங்கேயே இருக்க முடியாது என்பதால் நடந்துதான் போக வேண்டும் என்று சேடி கோலிடம் சொல்கிறாள். அதே நேரத்தில் லெவெக் என்ற சக்தி வாய்ந்த தாதாவை நாம் பார்க்கிறோம். சேடியையும் கோலையும் துரத்திய அனைவரும் அவனுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். வாக்னர் கோலின் விவரங்களைக் காட்டி நாங்கள் டாக்ஸ்மேனை அடையாளம் கண்டுவிட்டோமானால் அவன் எந்த தகவல் தளத்திலும் இல்லை என்கிறான். அவன் மறைமுகமாக வேலை செய்கிறான் போல. இது லெவெக்கை ஆத்திரமடைய செய்கிறது. அவன் உடனே உத்தரவிடுகிறான், இந்த டாக்ஸ்மேனின் போட்டோவை நம் ஆட்களுக்கு அனுப்புங்கள். அவனை உயிரோடு பிடிப்பவர்களுக்கு $10,00,000 பரிசு. இப்போது அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வேட்டைக்காரனும் கோலை தேடத் தொடங்குகிறார்கள். மீண்டும் சேடி மற்றும் கோலிடம் வருவோம். அவர்கள் பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகள் வழியாக நடந்து செல்கிறார்கள்.
நடந்தவற்றால் அதிர்ச்சியடைந்த கோல், நான் தான் டேக்ஸ்மேன் என்று நினைத்து அந்த ஆட்கள் என்னை கொல்ல முயன்றார்கள் என்கிறார். நிஜமாகவே டேக்ஸ்மேன் யார்? சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சேடி உண்மையைச் சொல்கிறாள். நீதான் டேக்ஸ்மேன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் நான் தான் அந்த டேக்ஸ்மேன். இது கோலை இன்னும் விரக்தியடையச் செய்கிறது. கோலபத்திரமாக நாட்டிலிருந்து வெளியேற்ற அவர்கள் முடிவு செய்கிறார்கள். மார்கோவை பார்க்க அவங்க ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. இருட்டுனதுக்கப்புறம் கூட்டமாயிருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. சேடியோட திட்டம் இதுதான். கோலை அமெரிக்காவுக்கு அனுப்ப மார்கோ உதவி செய்வாரு. மார்கோ சேடிகிட்ட நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறான். மனுஷ இனத்தையே அழிக்கக்கூடிய ஆஸ்டெக்குங்கிற கொடிய பயோ வெப்பனை பத்தி தகவல் கிடைச்சதுனால தான் வந்தேன்னு சொல்றா. லெவக்கோட ஆளுங்க அதை திருடிட்டாங்க. அப்புறம் சேடி எது நடந்தாலும் கோலை பத்திரமா ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு மார்கோ கிட்ட சொல்றா. மார்கோ சம்மதிக்கிறான். சேடி பேசாம கிளம்பும்போதும் மார்கோ கோலை கூட்டிட்டு போறானப்போ திடீர்னு ஒரு சத்தம். துப்பாக்கி குண்டு மார்கோ மேல படுது. அவன் கீழே விழுந்துடுறான். இருட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து சேடிய துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறான். சத்தமில்லாம நகருங்கன்னு அவன் மிரட்டுறான். அப்போ இன்னொருத்த வந்து கோல் மேலையும் சேடி மேலையும் துப்பாக்கிய நீட்டுறான். வேற வழி இல்லாம அவங்க கேக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு கார்ல அவங்கள ஏத்துறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு ஆபத்தான மனுஷன் காத்துட்டு இருக்கான். அவன் அவங்கள பிடிச்சிட்டு வந்தவனோட கழுத்தை உடைச்சு கொன்னுட்டு கோலையும் சேடியையும் பாக்கறான். கோல் பயத்துல அப்படியே அதிர்ச்சியா பாக்கறான். அந்த பொணத்தை கார்ல இருந்து வெளியில தூக்கி போடுன்னு அவன் கோலுக்கு ஆர்டர் போட்டுட்டு சிரிக்கிறான். உன்னை பிடிக்க $10 லட்சம் பரிசு தொகையை லெவக் அறிவிச்சிருக்கான்னு அவன் சொல்றான். இனிமே இங்க எல்லாரும் உங்கள வேட்டையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல சிப்ஸ வச்சுட்டு சேடிய கார் ஓட்ட சொல்றான். ஏதாவது வேலை காட்ட பார்த்தீங்கன்னான்னு அவன் எச்சரிக்கிறான். இந்த மோதிரத்தை ஒரு திருப்புனா போதும் 50,000 வோல்ட் கரண்ட் உங்க உடம்புல பாயும். கொஞ்சம் தூரம் போனதும் அவன் காரை நிப்பாட்டி வேற ஒரு வண்டியில ஏறச் சொல்றான். ஆனா அவங்க ஏறுறதுக்குள்ளடமார்னு ஒரு விபத்து. வேகமா வந்த வேறொரு கார் அவன் மேல மோதி அந்த இடத்துலயே அவனை கொன்னுடுச்சு. அந்த கலேபரத்துல சேடி அவனோட மோதிரத்தை எடுத்துக்கிறா. அப்புறம் அவளும் கோலும் வேறொரு காரை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. சேடி கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கோலுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. தன்னை பிடிச்சு வச்சிருந்தப்போ ஒரு பாஸ்கோட பத்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்ததா அவன் அவகிட்ட சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சேடிகிட்ட அவன் கேக்குறான். இதை கேட்டதும் சேடிக்கு கோபம் வந்து டப்புன்னு பிரேக் போடுறா. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு அவ கத்துறா. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒன்னு புரியுது. அந்த பயோ வெப்பனோட பாஸ்கோடு இன்னும் லெவக்கோட ஆளுங்களுக்கு கிடைக்கலன்னு அவ தெரிஞ்சுக்கிறா. இந்த கோட் இல்லாம அவங்களால அந்த ஆஸ்டெக் பெட்டியை திறக்கவோ இல்ல ஆயுதத்தை விற்கவோ முடியாது. இதனாலதான் லெவக் கோலோட தலைக்கு $10 லட்சம் சன்மானம் வச்சிருக்கான். அந்த பாஸ்கோட் இவனுக்கு தெரியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனால கடுப்பான கோல் எல்லாத்தையும் விளக்க சொல்லி சேடிகிட்ட கேக்குறான். அவ அந்த ஆயுதத்தை பத்தி சொல்றா. ஆனா கோல் சுதாரிக்கிறதுக்குள்ள அவ மண்டையிலேயே அடிச்சு மயக்கமடைய வைக்கிறா. கோல்கண் முழிச்சு பார்க்கும்போது லெவக்கோட ஆளுங்க முன்னாடி நிக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிறான். அதைவிட கொடுமை ஒரு பேரத்துக்காக சேடி இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. வாக்னர் கோலுக்கு முன்னாடி நிக்கிறான். கோல் பேச முயற்சிக்கிறான். ஆனா அவன் வாயில துணி இருக்கு. அவன் சத்தம் போடும்போது வாக்னர் அவனை ஓங்கி ஒரு குத்து விடுறான். சேடி நம்பிக்கையோட சொல்றா, இதோ டேக்ஸ்மேன் வந்தாச்சு. இப்போ எனக்கு அந்த $10 லட்சம் வேணும். லெவக் அவனோட ஆளுங்களோட அங்க வரான். சேடி பணத்தை கேட்கும்போது சீக்கிரம் கிடைக்கும்னு லெவக் சொல்றான். பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் கோல் கூடவே இருப்பேன்னு சேடி பிடிவாதம் பிடிக்கிறா. இத கேட்டதும் வாக்னர் அவனோட ஆளுங்க கிட்ட சேடி மற்றும் கோல் 2 பேரையும் பிளேன்ல ஏத்த சொல்றான். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பிளேன் இறங்குனதும் சேடியை கொன்னுடச் சொல்லி லெவக் ரகசியமா சொல்றான். பிளேன்ல அவங்க அவனோட சூட்கேஸ தேடுறத கோல் பாக்குறான். சேடிக்கு கோல் கிட்ட தனியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவன் வாயில இருந்த துணியை எடுத்துட்டு எல்லாம் அவ பிளான் படிதான் நடக்குதுன்னு ரகசியமா சொல்றா. ஆனா சேடி அவனை ஒரு இரையா பயன்படுத்தினதால கோல் பயங்கர கோபத்துல இருக்கான். அவங்க ஏதாவது செய்யறதுக்குள்ள வாக்னர் கோலோட போனை எடுத்து செக் பண்றான். அவன் அந்த போட்டோவை பார்த்ததும் இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குன்னு வாக்னருக்கு புரிஞ்சிடுது. உடனே எல்லாரும் தங்களோட துப்பாக்கிய சேடி மற்றும் கோல் பக்கம் திருப்புறாங்க. சேடி வேகமா யோசிச்சு சொல்றா, கோலை கொல்லாதீங்க. என்கிட்ட பாஸ்கோட் இருக்குன்னு சொல்லி வாக்னர் கையில ஒரு எலக்ட்ரிக் சிப்ப வைக்கிறா. அவ தன்னோட மோதிரத்தை திருப்புனதும் வாக்னருக்கு ஷாக் அடிச்சு மயக்கமடைகிறான். சேடி உடனே மத்த ஆளுங்களையும் வேகமா தாக்குறா. கோலும் அந்த சண்டையில இறங்கி தாக்குறவங்கள வீழ்த்த உதவுறான். ஆனா அந்த சண்டைக்கு நடுவுல ஒருத்தன் சேடிய கத்தியால குத்திடுறான்.
இத பார்த்த கோல் உடனே ஒரு துணியை கையில எடுக்கிறான். கோல் அந்த ஆள மயக்கமடையுற வரைக்கும் போட்டு தாக்குறான். காயத்தால ரத்தம் வந்துகிட்டு இருந்தாலும் சேடி கோலை பார்த்து மத்தவங்க முழிக்கிறதுக்குள்ள ஒரு பாராசூட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியோட குதிக்கச் சொல்றா. கோல் பாராசூட்டை எடுக்கிறானானா சேடியை விட்டுட்டு போக மனசில்லாம அவளையும் அந்த பெட்டியையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு குதிக்கிறான். அப்புறமா அவங்க ஒரு தீவுல இருக்கிறதை பார்க்கறோம். கோல் அந்த பாராசூட்டை வச்சே ஒரு கூடாரத்தை அமைச்சிருக்கான். சேடி முழிச்சு பார்க்கும்போது கோல் தன்னை காப்பாத்துனது மட்டுமில்லாம பெட்டியையும் பத்திரமா கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறா. இருட்ட ஆரம்பிச்சதும் கோலுக்கு தெரியாம CIA-வுக்கு தகவல் சொல்ல அவ தன்னோட GPS-ஐ ஆன் பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோல் தன்னோட செடியறிவை வச்சு சேடியோட காயங்களுக்கு மருந்து போடுறான். இது அவள ரொம்ப கவருது. கோலோட அன்பையும் அக்கறையையும் பார்த்து அவனை நடத்தின விதத்துக்காக சேடி மனசுக்குள்ள வருத்தப்படுறா. அவங்க பல மணி நேரம் பேசி மறுபடியும் ஒருத்தருக்கொருத்தர் நெருக்கமாறாங்க. கோலை ஒரு கருவியா பயன்படுத்தினதுக்காக சேடியும் கேட்காம போட்டோ எடுத்ததுக்காக கோலும் ஒருத்தருக்கொருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி சில அழகான தருணங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதற்கிடையில் அந்த தீவுல ஒரு பாராசூட் இருக்கிறத வாக்னரோட ஆட்கள் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் வாக்னரும் அவனோட ஆட்களும் இவங்களை கண்டுபிடிச்சு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு அங்க படகுல வர்ற CIA அதிகாரிகள் வாக்னரோட ஆட்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே வாக்னர் அந்த பெட்டியோட தப்பிச்சு போயிடுறான். சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் CIA அதிகாரிகள் கோலையும் சேடியையும் அவங்க தலைமையகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்கள ஒரு பொய் கண்டறியும் கருவியில உட்கார வச்சு சோதிக்கிறாங்க. மாண்டி ஜாக்சன்னு ஒரு CIA அதிகாரி அவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. ஆனா கேள்விக்கு முறையா பதில் சொல்றதுக்கு பதிலாகலும் சேடியும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேடிக்கையா என்ன நான் சண்டை போடுற மாதிரி அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற உண்மையான அன்பை வெளிப்படுத்துறாங்க. அவங்க சண்டையால கடுப்பான ஜாக்சன் அவங்களை நிறுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சேடிகிட்ட போய் அவளோட மேலதிகாரியை பார்க்கச் சொல்றாரு. சேடி அவளோட மேலதிகாரியான கிளாடியா ஏட்ஸை சந்திக்கிறா. அப்ப கிளாடியா நீ ஆஸ்டக்கை மீட்க தவறிட்ட அதோட ஏகப்பட்ட விதிகளையும் மீறிட்டன்னு சொல்றாங்க. இதனால உன்னை இந்த திட்டத்தில இருந்து தற்காலிகமா நீக்குறோம்னு சொல்லிடுறாங்க. இதற்கிடையில ஜாக்சன் கோலை தனியா கூட்டிட்டு போய் சேடிகிட்ட இருந்து விலகியிருக்க எச்சரிக்கிறாரு. அவ எப்பவும் பொய்தான் சொல்வா, உன்னை வெறும் பகடையாத்தான் பயன்படுத்திக்கிறான்னு அவர் சொல்றாரு. அவ இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கொன்னுருக்கா, அவளுக்கு நீயும் ஒரு ஆள்தான்னு எச்சரிக்கிறாரு. சேடி கொன்னவங்களோட போட்டோக்களை ஜாக்சன் காட்டும்போது அதுல ஒரு போட்டோவுல இருக்கிற அமரந்த் பயிரை கோல் கவனிக்கிறான். செடி நிபுணரா இருக்கிறதால இந்த பயிர் அமெரிக்காவுல வளர்க்கப்படுறதுன்னு கோல் புரிஞ்சுக்கிறான். ஆனா இத பயன்படுத்துறவங்க அஸ்டெக் மக்கள். CIA தலைமையிடத்துல இவன் இதை சொல்லும்போதுதான் சேடிக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த அஸ்டெக் பெட்டியோட கடவுச்சொல் உண்மையிலேயே அமராந்த் செடியோட மரபணு வரிசையை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பாஸ்வேர்ட்ல பாதியை மட்டும் கொடுத்து லெவெக்கை ஏமாத்த CIA முடிவு பண்ணுது. கோல் தான் அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்ச டாக்ஸ்மேன்னு லெவெக் நம்புறதால அவனை பிடிக்க கோலை ஒரு தூண்டிலா பயன்படுத்த திட்டம் போடுறாங்க. ஆனா ஆரம்பத்துல கோல் மறுக்கிறான். அப்புறம் அவங்க அவன்கிட்ட உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. நீதான் அந்த டாக்ஸ்மேன் அவங்க நினைக்கிறதால இப்ப உன் குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. கிளாடியாவும் ஜாக்சனும் கோலைச் சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணும்போது அவன் ஒத்துக்க கூடாதுன்னு சேடி பதட்டமா பார்த்துட்டு இருக்கா. ஆனா தன் குடும்பத்துக்கு ஆபத்து வரலாம்னு தெரிஞ்சதும் கோல் உதவி பண்ண சம்மதிக்கிறான். சேடி அவனை தடுக்க முயற்சி பண்ணி இந்த வேலை ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றா. CIA உன்னை பயன்படுத்திட்டு அப்படியே கைவிட்டுடுவாங்கன்னு சொல்றா. அதுக்கு கோல் உன் CIA நண்பர்களும் உன்னை பத்தி இதையேதான் சொன்னாங்க, நீ என்னை பயன்படுத்திக்கிட்டதா அவங்க சொன்னாங்கன்னு பதில் சொல்றான். இதை கேட்டு சேடிக்கு கோபம் வருது. அதுக்கு பதிலா தன்னை இந்த வேலைக்கு அனுப்பச் சொல்லி கிளாடியா கிட்ட கெஞ்சுறா. ஆனா கிளாடியா மறுத்தர்றா. இதனால சேடி வருத்தப்பட்டு அங்கிருந்து வேகமா வெளியே போயிடுறா. இதே நேரத்துல உடாமிங்கிற ஒருத்தரை நாம பார்க்கிறோம். அந்த பாஸ்வேர்டை வச்சு அஸ்டெக் பெட்டியை எடுத்துட்டு வர அவன் லெவக்கை வேலைக்கு அமர்த்தியிருக்கான். ஆனா இப்ப அவன் லெவெக் மேல சம கோபத்துல இருக்கான். எனக்கு 48 மணி நேரத்துல அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கணும், இல்லைனா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இந்த முறை அந்த டாக்ஸ்மேனை பார்க்க நானும் உன் கூட வர்றேன்னு சொல்றான். இதைச் சொல்லிட்டு உடாமி அங்கிருந்து கிளம்புறான். ஆனா லெவெக் ஒரு வெறுப்பான பார்வையோட அவனை தடுக்கிறான். இந்த சந்திப்புல என்ன நடந்தாலும் சரிவேலை முடிஞ்சதும் எனக்கு அந்த டாக்ஸ்மேனை கொல்லணும்னு லெவெக் சொல்றான். அதுக்கு சரின்னு சொன்ன உடாமி அந்த டாக்ஸ்மேனை நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோன்னு சொல்றான். லெவெக்குக்கு பாதியளவு பாஸ்வேர்டை அனுப்பிட்டூசி ஒரு பொறி வைக்குது. கோலுக்காக ஒரு ஹோட்டல்ல மேஜைய முன்பதிவு செஞ்சுட்டு அங்க டாக்ஸ்மேன் வருவார்னு லெவெக்கு கிட்ட சொல்றாங்க.
சிஐஏ அவங்க வண்டியிலேயே கோலை அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மால் வாசலுக்கு வந்ததும் கோல் உள்ளே போறானானா சட்டை காலர் அரிச்சுக்கிட்டே இருக்கிறதால அவன் ரொம்ப எரிச்சலாகிறான். வேங்குள்ளிருந்து கவனிச்சிட்டு இருந்த சிஐஏ குழுகோல் சொரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஜாக்சன் கோலோட காதுல இருக்கிற கருவி வழி அவன் காலரை தொடுறதை நிறுத்துன்னு சொல்றான். சாதாரணமா இருன்னு சொன்னதும் நான் கோட் சூட் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கோல் பதில் சொல்றான். மின் தூக்கில போகும்போது இங்கே எத்தனை ஏஜென்ட்கள் இருக்காங்கன்னு ஜாக்சன் கிட்ட கோல் கேக்குறான். 3 பேர்தான்னு ஜாக்சன் சொன்னதும் என்னை பாதுகாக்க வெறும் 3 பேர்தானான்னு கோல் பதட்டமா கேக்குறான். எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஜாக்சன் அவனை சமாதானப்படுத்த பாக்குறார். சிஐஏ டீம் வெளியே அவங்க வேன்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்க கோல் அவரோட டேபிளுக்கு போறாரு. சீக்கிரமேல வைக்கும் அவரோட ஆளுங்களும் வந்துட்டாங்கன்னு அவங்க கோலுக்கு எச்சரிக்கையை கொடுக்கறாங்க. ஆனா லெவக் ரொம்ப புத்திசாலி. உத்தாமிய கூட்டிட்டு வந்த வேன்ல இருந்த எல்லா சிஐஏ ஏஜெண்டுகளையும் அவரோட ஆளுங்க மூலமா கொன்னுடுறாரு. ஜாக்சன் சாகுற நிலைமையில இருந்தும் கோல அங்கிருந்து ஓடிடச் சொல்றாரு. கோல் கிளம்ப ஆரம்பிச்சாலும் திடீர்னு மனச மாத்திக்கிட்டு திரும்பவும் டேபிளுக்கே போறாரு. அதே சமயம் சேடி கோலை நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. லெவக்கும் உத்தாமியும் அந்த ஆஸ்டெக் சூட்கேஸோட கோலோட டேபிளுக்கு வந்து பாஸ்கோட கேக்குறாங்க. கோல் பேரம் பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டே அந்த ஏஜெண்டுகளை கொன்னு நீங்க எனக்கு உதவிதான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அவங்க கூட வேலை செஞ்சதுல எனக்கு ஒன்னும் கிடைக்கல, அதனால தான் இங்க வந்தேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை 2 மடங்காக்குங்க, நான் பெட்டியை திறக்கிறேன். அவரு நேரத்தை கடத்துறாரு, சேடி வருவான் மனசுக்குள்ள நம்புறாரு, ஏன்னா அவன் மேல வச்சிருக்க அன்பு உண்மையானது. உத்தாமிக்கு கோபம் வந்து போய் சொல்றதை நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. இப்பவே பாஸ்கோடை கொடுன்னு சொல்லி லெவக் கோல் மேல துப்பாக்கியை நீட்டுறாரு. அவங்க சுடப்போற அதே நேரத்துல ஒரு அழகான கருப்பு நிற உடையில சேடி அங்க வர்றாங்க. கோலோட முகம் பிரகாசமாகுது. அவரு அவளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. சேடி கோலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு உத்தாமிகிட்ட உண்மையான டாக்ஸ்மேன் நான் தான் சொல்றாங்க. எனக்கு பாஸ்கோடு தெரியும்னு சொல்லி அவங்க அக்கவுண்ட் நம்பரை கொடுத்துட்டு முதல்ல பணத்தை அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பாஸ்கோடை பயன்படுத்தி சூட்கேஸை திறக்கறாங்க. அதுக்குள்ள ஒரு கண்ணாடி குடுவையில ஆஸ்டெக் உயிரி ஆயுதம் இருக்கு. பணம் உடனே பரிமாற்றமாகுதுவானா லெவக் இது இன்னும் முடியலன்னு சொல்றாரு. நீங்க இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்ல அவரோட ஆளுங்க கோல் மற்றும் சேடி மேல துப்பாக்கியே குறிவைக்கிறாங்க. திடீர்னு அங்க ஒரு ரவுடி கும்பல் வந்து லெவக்கோட ஆளுங்க மேல துப்பாக்கியை நீட்டுறாங்க. சேடி அவன் தலைக்கு $1 மில்லியன் பரிசுத் தொகை அறிவிச்சிருந்தாங்க. ஹோட்டல்ல இருந்தவங்க பயந்து போய் அங்கிருந்து சிதறி ஓடுறாங்க. துப்பாக்கி குண்டுகள் எல்லா பக்கமும் பறக்க சேடி அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. உத்தாமியோட ஆளுங்க அவங்கள கொல்ல முயற்சி பண்ண சேடி பதிலுக்கு சுடுறாங்க. கோல் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சண்டை போடுறாரு. அந்த ரவுடி கும்பல் உத்தாமியோட ஆளுங்க கூட சண்டை போட்டு இவங்களுக்கு உதவி பண்றாங்க. இதற்கிடையில வாக்னர் கூட கோல் சண்டை போடும்போது அந்த ஹோட்டலோட சுழலும் கூரை வேகமா சுத்த ஆரம்பிக்குது. கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் கோல் வாக்னரை அந்த மிஷினுக்குள்ள தள்ளி கொன்னுடுறாருவானா, அதனால அந்த மிஷின் இன்னும் மோசமா உடையுது. அந்த முழு கட்டிடமும் இன்னும் வேகமா சுத்துது. உத்தாமி அந்த ஆயுதத்தை எடுக்க சொல்லி லெவெக்குக்கு உத்தரவிடுறாங்க. ஆனா லெவெக் துரோகம் செஞ்சு அதுக்கு பதிலா உத்தாமியை சுட்டுடுறான். அப்புறம் அந்த பயோ ஆயுதத்துக்காக அவன் சேடியோட சண்டை போடுறான். லெவெக் சேடியை கொல்லப் போறப்போ கோல் வேகமா வந்து அவனை தள்ளிவிடுறான். லெவெக் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தப்பிக்க பார்க்கிறான். சேடி மேல இருக்கிற கூரையில சுட ஒரு பகுதி இடிஞ்சு விழுது. லெவெக் கீழே விழறானானா சேடி அந்த ஆஸ்டெக் பாட்டிலை பிடிச்சிடுறா. கோல் சரியான நேரத்துல அவளை பிடிச்சு காப்பாத்துறான். 2 பேரும் அன்பா பார்த்துக்கறாங்க. கோல், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு சேடி நீ அடிக்கடி இந்த மாதிரி சூட் போடணும்னு சொல்றா. அவங்களை மீட்க CIA ஹெலிகாப்டர்கள் வருது. அப்புறம் கோலோட குடும்பம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அவனோட அக்கா மேடியும் அவங்கள ஜோடியா பார்த்ததுல சந்தோஷப்பட்டு அவங்களோட பயணத்தை பத்தி கிண்டல் பண்றா. பெத்தவங்களும் ரொம்ப குஷியா இருக்காங்க. கடைசி காட்சியில ஒரு கட்டடத்துக்கு வெளியே கோல் காத்திருக்க சேடி ஒரு கார்ல வர்றா. கோல் பொருட்களை வைக்க டிக்கிய திறந்தப்போ உள்ள ஒருத்தன் கைகால் கட்டப்பட்டு இருக்கிறதை பார்த்து அதிர்ச்சியாகிறான். சேடி அசால்ட்டா அது வெறும் வேலை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றா. நாம வெளியே போறப்போ அது கார்லயே இருக்கட்டும். கோல் சரின்னு சொல்லிட்டு பொருட்களை உள்ள வச்சிட்டு 2 பேரும் சந்தோஷமா உள்ள போறாங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.